தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஸ்திரீயின் வித்தாகிய மேசியா வரப்போகிறார் என்று சாத்தான் தலையை நசுக்கக்கூடிய இரட்சகர் மேசியா வருவார் என்று சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தை இவர்கள் விரும்பினார்கள். ஆகவே அந்த இரட்சகரை எதிர்பார்த்தார்கள். கர்த்தர் நாமத்தை தொழுது கொண்டாங்க சாதாரண விஷயம் கிடையாது. அந்த தீர்க்க தரிசனத்தின்படி இரட்சகருக்காக காத்திருந்தார். ஆகவே தங்களுடைய இயலாமை, பின்தங்கின நிலைமை, தேவனை விட்டு தூரமா போனது, ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டி வெளியே வந்தது எல்லாவற்றையும் அறிந்து மனதளவில் குத்தப்பட்டவர்களாய் தங்கள் அவல நிலைமையை, இழிவான நிலைமையை ஒத்துக்கொண்டு மனம் திரும்பி தேவனை தேட ஆரம்பித்தார்கள். ஐயோ, எங்க வாழ்க்கை பிடிக்குதே சுவாமி, எங்களை தூக்கி எடுக்க மாட்டீங்களா, மன்னியும் அப்படின்னு தங்கள் பாவத்தை, குற்றத்தை, இடிநிலைமையை ஒத்துக்கொண்டு மனம் திரும்பி கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். நாங்கள் ஆவிக்குரிய சந்ததி. இந்த நாளிலே நமது ஆவிக்குரிய நிலைமை சீர்கெட்டு போனது காரணமே சில விஷயத்தை ஒத்துக்கிறது இல்லை. நமது பாவங்களை, அக்கிரமங்களை, தேவனை விட்டு தூரமே போனது, தேவ பிரசனத்தை இழந்து போனதை ஒத்துக்கிறது இல்லை. இன்றைக்கு அதை ஒத்துக்கொண்டு நமது அவல நிலைமை, இழிவான நிலைமையை அறிக்கையிட்டு பலிபடத்தில் வைத்து சிலுவைக்கு அருகே வாங்க, ரத்தத்தால் கழுவுப்போட ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு தூக்கி எடுப்பார், ஆசீர்வதிப்பார். ஆவிக்கு நிலைமை நல்ல சீரா இருக்கும், சிறப்பா இருக்கும். நடை, உடைகள், சிந்தனை எல்லாவற்றிலும் பிரித்தெடுக்கப்பட்ட விசேஷமான வித்தியாசமான ஜனங்களா இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷ, சமாதானம், பரிசுத்தாவினால் சந்தோஷ சமாதானம் நிரப்புவார்களே. கர்த்தர் கைவிட மாட்டா. இந்த நாளை எப்படி பயன்படுத்தி கொண்டு பலிபடத்துக்கு திரும்பி ஒரு அழைப்பை கற்றுக் கொடுக்கிறா. எங்க இருந்தாலும் சரி, இருக்கிற நிலைமையிலேயே உள்ளத்திலேயே ஒரு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து திரும்புங்கள். தேவனோடு இருக்கிற தேவ ஜனத்துக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அவர்கள் முடிக்கிறவர்களாயிருப்பார்கள். அவர்கள் காரியங்கள் ஜெயமாயிருக்கும். ஆகவே தேவ பிரசன்னத்தை காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார், ஆசீர்வதிப்பார், தூக்கி எடுப்பார், பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா.